மொத்தமாக 75 குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாக பூஜையானது வெகு சிறப்பாக வேத சிவாகம திருமுறை வண்ணமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தங்கமயில் பிரசன்ஸ் பிஹைண்ட் ரோட்ஸ் திருப்பரங்குன்றம் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பு நேரலை பவர்ட் பை PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், ஆர்த்தி ஃபினான்ஸ் மதுரை, வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ். நிறைய இடத்துல 30க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது முடியாதவங்க வந்தா உடனே எமர்ஜென்சி இது பண்றதுக்கும் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 25 இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு 5 லட்சம் பக்தர்கள் தரிசனம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த கும்பாபிஷேகத்தையும் 6 மணிக்குள்ளேலாம் சூரிய உதயமோ ஆகும்போது சுவாமி அங்க வந்துடுறார். நமது கோயில்ல மட்டும் அது அந்த பிரம்ம முகூர்த்தத்துல லக்னம் அமையிறது ரொம்ப சிறப்பு. சுப்பிரமணியர் இங்க நிறைய பேருக்கு குலதெய்வம். சிங்கப்பூர், US, ஸ்ரீலங்கா, மலேசியா அவங்க சுவாமியை பார்க்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களா இங்க இருந்து யாகசால பூஜை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. கும்பாபிஷேகம் கல்யாணம் நடந்த கோயில் இங்க வராம இருக்க முடியுமா? ஸோ இன்னைக்கு இன்விடேஷனும் வந்தது, யாகத்திலையும் கலந்துருக்கோம். நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில முருகரோட அருள் எப்பயாவது ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு நிமிஷமும் நாங்க ஃபீல் பண்றோம். பிஹைண்ட் ரோட்ஸ் திருப்பரங்குன்றம் மகா கும்பாபிஷேகம் சிறப்பு நேரலை உங்களுக்காக ஃபார்வர்ட் பை PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், ஆர்த்தி ஃபைனான்ஸ் மதுரை அண்ட் வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ். திரு குஹன் பட்டர் 2ஆம் ஸ்தானியம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சொல்லுங்க, 13 வருஷம் அப்புறம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா கும்பாபிஷேகம் இங்க நடக்க போகுது. ஸோ இங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் உள்ள குன்றம் அமர்ந்த முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவிழாவில் 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது வெகு சிறப்பாக இந்த வருஷம் இப்போ நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பக்தர்கள் இதுக்கு முன்பு இருந்த கும்பாபிஷேகத்தை காட்டிலும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பக்தர்கள் தரிசனம் பண்றாப்புல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. நிறைய இடத்துல 30க்கும் மேற்பட்ட LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள், கர்ப்பிணி பெண்கள், யாராவது முடியாதவங்க வந்தா உடனே எமர்ஜென்சி இது பண்றதுக்கும் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 25 இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு 5 லட்சம் பக்தர்கள் தரிசனம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலையில 3 மணிலேருந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட போறாங்க. எல்லாம் முருகப்பெருமானுடைய இந்த மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்து அவருடைய திருவுருளுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கொள்கிறேன். மேல விமானங்களுக்கு சாரம் அமைக்கும் பணியானது நிறைவு பெற்றுள்ளது. இப்ப பக்தர்களுக்கு தேவையான அந்த கியூ லைன் வசதிகள் அதெல்லாம் திருக்கோயில் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இங்க என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்ப முருகனுக்கு மத்தியமபக்ஷம் என்று சொல்லக்கூடிய 25 குண்டங்கள் அமைத்து யாக பூஜையானது இப்பொழுது 6ஆம் கால யாக பூஜையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்னைக்கு மாலை 7ஆம் கால பூஜை, நாளைக்கு கார்த்தால 8ஆம் கால பூஜை. அதே போல சுவாமி சத்தியகிரீஸ்வரர் கோவர்தனாம்பிகைக்கு 9 குண்டங்கள் போட்டு பூஜையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதே போல் கற்பக விநாயகருக்கும் துர்காம்பிகைக்கும் 5 குண்டபக்ஷம் போட்டு பஞ்சாக்னி பூஜையானது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதே போல் ராஜகோபுரத்துக்கு 5 குண்டங்கள் அமைக்கப்பட்டு பரிவார தெய்வங்களுக்கு 17 குண்டங்கள் அமைக்கப்பட்டு மொத்தமாக 75 குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாக பூஜையானது வெகு சிறப்பாக வேத சிவாகம திருமுறை வண்ணமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. எல்லா பக்த கோடி மையன்பர்களும் எல்லா கால பூஜைகளும் தரிசிக்கணும், அதை வேண்டி கேட்டுக்கணும். இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, முருகப்பெருமாளுக்கு முகூர்த்தம் ஒரே நேரத்துல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாங்க கேள்விப்பட்டோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற கும்பாபிஷேகங்கள்ல எப்படின்னா, காலையில சூரிய உதயம் ஆகும் போதே சுவாமி மூலஸ்தானத்துல எழுந்தருள்வார். அதே போல இந்த கும்பாபிஷேகத்தையும் 6 மணிக்குள்ளேலாம் சூரிய உதயமோ ஆகும்போது சுவாமி அங்க வந்துடுறார். அது ஒரு மிக சிறப்பான நமது கோயில்ல மட்டும் அது அந்த பிரம்ம முகூர்த்தத்துல லக்னம் அமையிறது ரொம்ப சிறப்பு. அது முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவருள்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க சொல்லுங்க, வேற எந்த மாதிரி கும்பாபிஷேகம்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? நாங்க ஸ்ரீ ராஜாபுட்டன்னு எங்க அப்பா பேரு.
ஸ்ரீ ஸ்கந்தகுரு வித்யாலயம்னு இங்கே ஒரு வேத பாடசாலை வச்சு நாங்கள் நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் வந்து 1995லேருந்து பாடசாலை ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் முடித்து இப்போ உலகெங்கும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து லண்டன், லண்டனில் வந்து பர்மிங்ஹாம், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இங்கே முடித்தவங்க எல்லாமே இவங்கெல்லாம் இப்போ இங்கே நடைபெற உள்ள கும்பாபிஷேகத்துக்கு இங்கே வந்திருக்காங்க பூஜைக்காண்டி. அதே போல் வந்து இங்கே இப்போ படிக்கும் மாணவர்கள் 150 மாணவர்கள் படிக்கிறாங்க. நாங்கள் அந்த பாடசாலை சார்பாக கிட்டத்தட்ட இங்கே சத்குருநாதருடைய ராஜாப்டர் அவர்கள் தலைமையில் வந்து சங்கரங்கோயிலில் இப்போ கும்பாபிஷேகம் கொஞ்ச காலம் முன்னாடி நடைபெற்றது. அப்புறம் இப்பொழுது வந்து பாபநாசேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் நிறையா கும்பாபிஷேகம் வந்து அவர் நடத்திட்டு வராரு. சமயபுரம் கோயில், இப்போ ரீசெண்டாக மாசாணியம்மன் கோயில் வந்து எங்கள் குருநாதர் தான் பண்ணார். அவருடைய கூட இருந்து சுவாமிக்கு அவர் செய்யக்கூடிய கைங்கரியத்தில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பானங்கிறது. கண்டிப்பா. அதுவும் வந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. எவ்வளவு ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது இங்கே நம்ம ஆண்டவர் சுப்பிரமணியர் வந்து இங்கே நிறையா பேருக்கு வந்து குலதெய்வம். ஆகையால் வந்து இப்போ சிங்கப்பூர், யூஎஸ், ஸ்ரீலங்கா, மலேசியா, அங்கேருந்து மலேசியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட குலதெய்வம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுது. அவங்களாம் வந்து சாமியை பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்களாக இங்கேருந்து யாகசாலை பூஜையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அதே போல் எங்கே உள்ள நமது சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து நம்ம பக்தகோடி மேன்பர்கள் அனைவரும் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து எல்லா அருளையும் பெற்று உயுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இந்த மூலஸ்தானத்துல தரிசிக்கிறதுக்கு வந்து நடை எவ்வளவு நேரம் திறந்திருப்பீங்க? காலையில சரியாக 3:30 மணி அளவுதே மங்களவாத்தியத்துடன் யாகசால பூஜையானது துவங்கப்பட்டு 4:30 மணி அளவிலே கலசங்கள் கிடம் புறப்பாடானது நடைபெற்று எல்லா பூஜை செய்யப்பட்ட சுவாமி கலசங்கள், விமான கலசங்கள் எல்லாம் அவ்விடத்திற்கு சென்று சரியாக 5:30 மணி அளவிலே மேல ராஜகோபுரம் மற்றும் விமானங்கள், பரிவார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். தொடர்ந்து 6 மணிக்குள்ளாக மூலாலய மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும். தொடர்ந்து பக்தர்களுக்கு வந்து சரியாக 8 மணிக்குள்ளாக பப்ளிக் வந்து உள்ள தரிசனத்துக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. எல்லா ஏற்பாடும் வந்து போலீஸும் சரி, நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, கோயில் நிர்வாகமும் சரி முழு நேரமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் எல்லாருமே எல்லா இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட எஃபர்ட்டை நல்லா போட்டு வராங்க. எல்லாமே பப்ளிக்காண்டி அவங்க நல்லா தரிசனம் பண்ணி போகணும், சேஃபாக போகணுன்றதுக்காண்டி எல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஆகையால் பக்தகோடி மெயின்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் சேஃபாக வந்து நம்ம முருகனை தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு நான் வேண்டுகிறேன். ஸோ ஹலோ, ஹாய், உங்க பேர் என்ன? எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கம். என் பேர் பிரேமா. நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணன், சிங்கப்பூர்ல தான். ஸோ இந்த ஒரு திருவிழாக்காக நீங்க வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க, கரெக்டா? ஓகே. இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ஆல்ரெடி நீங்க இங்க வந்திருக்கீங்களா முதல் படை வீடுக்கு? ஆக்சுவலி சொல்லப்போனால் எங்கள் கல்யாணமே இங்கே திருப்பரங்குன்றத்தில் தான் நடந்தது. ஸோ முருகன் மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு அதீதமான பற்று இருக்குது. அவர் தமிழ் கடவுள். ப்ளஸ் எங்கள் ஊரில் சிங்கப்பூரில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வருஷம் தைப்பூசெல்லாம் ரொம்ப கோலாகலமாக நடக்கும். ஸோ அங்கேயே நிறைய முருக பக்தர்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ திருப்பரங்குன்ற கும்பாபிஷேகம் எங்கள் கல்யாணம் நடந்த கோயில், இங்கே வராமல் இருக்க முடியுமா? ஸோ இன்னைக்கு இன்விடேஷனும் வந்தது, யாகத்துலையும் கலந்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. கண்டிப்பா. அப்போ வந்து உங்க கல்யாணம் முடிச்சுட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க, கரெக்டா? எவ்ரி இயர் நாங்கள் வரோம், வருஷம் நாங்கள் வரோம். ஓகே, சூப்பர். ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. ப்ளஸ் இந்த ஒரு கும்பாபிஷேகம் 14 வருஷம் அப்புறம் நடக்க போகுது. ஸோ இது எவ்வளோ ஸ்பெஷல்? ரொம்ப கேட்க நல்லா இருக்கு. இங்க வந்து பார்த்தோன்னே ரொம்ப எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. எப்படி சொல்றதுனே தெரியும். ஸோ கூஸ் பம்ப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அது ஆக்சுவலி நம்ம டிவிலையும் கவரேஜ் எல்லாம் பார்த்தோம். நேரில் வந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் சேஃபாகவும் இது பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்சம் மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியில பார்த்தோம், மருத்துவ வரவங்களுக்கு இந்த உதவிக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாம் லைனிங்காக அனுப்புகிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்குறது சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில முருகரோட அருள் எப்பயாவது ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எவ்ரி ஒரு நிமிஷமும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அப்புறம் கல்யாணம் பண்ணது, அப்புறம் குழந்தைங்களுக்கு காது குத்துனது செய்கிறது எல்லாமே வந்து முருகன் கோயிலில் தான் அமைஞ்சிட்டு வருது. ஸோ அந்த முருகனும் இந்த வாட்டி எங்களை அழைச்சி இருக்காருன்னு போது அது பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கு. டைம் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நேரம் அதுக்காகவே நாங்கள் நேற்று தான் வந்தோம். சிஎஃப்ல நேற்று தான் வந்தோம். நேற்று வந்தோடனே நாங்கள் நேராக கோயிலுக்கே வந்து பார்த்துட்டு ஸோ இன்னைக்கு காலையில் வந்துட்டோம். நல்லா இருக்கு, சுற்றி பார்த்தோம், நல்லா மகிழ்ச்சியாக இருக்கு. நான் மதுரையில் தான் பிறந்தேன். என்னுடைய நேம் வள்ளி. என்னது ஏஜ் 72. திருக்குறுங்குன்றம் 14 வருஷம் அப்புறம் இது கும்பாபிஷேகம் நடக்கிறது.
முதல் படை முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்காமவேல் முருகனுக்கு, செந்திமலை முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, முதல் படை அப்பனுக்கு பாத யாத்திரை வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். இந்த வருஷம் பாத யாத்திரை 38 வருஷம் திருப்பூரொன்ற பால்குடம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். சுத்தமாக எடுத்துக்கொண்டு பேர் முழங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். 50 பால்குடம் எடுத்து நான் முதற் படையில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின திருப்பூரொன்ற மலையில். 14 வருஷம் அப்புறம் சிறப்பா இங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம்? எனக்கு நல்லா பரிபூர்ணமா சந்தோஷம். நான் 15 வயசுல கல்யாணம் கட்டினேங்க. கல்யாணம் திருமணம் முடிச்சுட்டு திருப்புறங்குன்றம் மகன் திருப்புறங்குன்றத்துல கல்யாணம் முடிச்சேன். எங்க வீட்டுக்கார்ட்ட முதத்தளத்துல கல்யாணம் முடிச்சேன். நாங்கள் அவர்கிட்ட இல்லை, நான் ஆண்மயத்தில் இருக்கேன். ஆண்மயத்தில் எனக்கு வயசு 60 ஆக போது. ஆண்மயத்தில் இருக்கேன். திருப்புறங்குன்றம் பால் கூட அடுப்பேன். வேலு பெரிய வேல் பூட்டுவேன். என்கிட்ட இருக்க வேல் 3 வேலு. 3 வேலு. பழனிக்கு வந்து பாத யாத்திரை 35 வருஷம் நடந்திருக்கேன். காவடி எடுத்திருக்கேன். இவருக்கும் காவடி எடுத்திருக்கேன். திருச்செந்தூர்ல இப்போ வந்து ரெட்டை காவடி எடுக்க போறேன். திருச்செந்தூர்ல 14 வருஷமும் அங்க நடந்திருக்கேன். திருச்செந்தூருக்கு சூரசம்பரத்துக்கு நடந்திருக்கேன். வள்ளி தெய்வான சிவனுக்கு தான் அப்பேன். அதுக்கு முருகனுக்கு அப்பேன் சிவனு. பார்வதி தாய். அப்ப தாயும் தவப்போனா எனக்கு வந்து யாருமே இல்லை, குழந்தை குட்டி இல்லை. தாயும் தவப்போனா சிவன் தான் எனக்கு சோறு பாடு எல்லாமே போடுறாரு. எனக்கு யார் உதவியும் இல்லை, தெய்வ உதவி தான் நான் இருக்கேன். பிஹைண்ட் திருப்பரங்குன்றம் மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பு நேரிலை டைட்டில் ஸ்பான்சர் தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் இப்போது சென்னை, கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்திலும். Powered by PSNA College of Engineering and Technology, திண்டுக்கல். Building the future. ஆர்டி ஃபைனான்ஸ், தங்கம் இங்கே தங்கி திரும்பும். வேலுவன் ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு சதுரடியிலும் பிரம்மாண்டம். தங்கமயில் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் திருப்பரங்குன்றம் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பு நேரலை. பவர்ட் பை PSNA College of Engineering and Technology, திண்டுக்கல். ஆர்டி ஃபைனான்ஸ் மதுரை, வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ்.